ஹலோ மக்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு வாங்க நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பொட்டேட்டோ வித் கேரட் போட்டு, சரியா? நான் இன்னைக்கு புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் மக்களே. அதுதான் நான் புதுசாக ட்ரை பண்ண போகிறேன். இதுவரை யாரும் பண்ணினதில்லைன்னு நினைக்கிறேன். நானாக ட்ரை பண்ண போகிறேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. அதுக்கு வேறு என்னென்ன தேவைன்னு பார்ப்போமா? கருவேப்பிலை, அதுக்கப்புறம் என்னது, வத்தல், உப்பு தேவைக்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடுகு, மஞ்சள் தூள், இது மிளகாய் தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் என்னது, தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன், சரியா? இவ்வளவுதான். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸில் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்னென்னா, உருளைக்கிழங்கு, கேரட்டு பொடிசு பொடிசாக கட் பண்ணி அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டும் சேர்த்து சதைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டும் எடுத்துக்கலாம். அப்புறம் புதினா, இவ்வளவுதான். சரி, நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அதுக்கப்புறம் மறக்காமல் ஸ்டவ்வை ஆன் பண்ணுங்க மக்களே. ஸ்டவ் ஆன் பண்ணாமல் நீங்கள் கொண்டு போய் பேனை வச்சிங்கன்னா பிரோஜனமே கிடையாது. ஸ்டவ்வை ஆன் பண்ணி நல்லா சூடான பிறகு நம்ம எண்ணெயை தூக்கி ஊற்றணும். அதுக்கப்புறம் சூடான பிறகு தான் ஊற்றணும். அப்போ தான் இதுவும் கொஞ்சம் ஸ்பீடாக சூடாகி நமக்கு கிடைக்கும். நீங்கள் அவசரப்பட்டு எண்ணெய் சூடாவுக்கு முன்னாடியே கொண்டு போய் கடுவை போட்டிங்கன்னா என்ன ஆகும்? கடுவனே அப்படியே படுத்து தூங்கிடுவோம், அப்புறம் கரிஞ்சிடுவோம். அதனால எண்ணெய் நல்லா சூடான பிறகு தான் நீங்கள் கடுகை போடணும், நான் போட்ட மாதிரி, சரியா? அதுக்கப்புறம் என்னது, கடுகை போட்டு கடுகு நல்லா பொட்டுன பிறகு அங்கே வத்தல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்னை இப்போ கொண்டு வருவேன், நான் கொண்டு வந்துட்டேன். வத்தலும் கருவேப்பிலையும் கையில் வச்சுருந்தேன். நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணணும், ஏன்னா கை எரிச்சிடும். அதனால் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அப்புறம் போட்டுட்டு கொஞ்சம் ஒதுங்கி நின்றுக்கோங்க, கடுதளிச்சு மூஞ்சில் பட்டுற போகுது, சரியா? நான் எல்லாம் அப்படி தான் போட்டுட்டு அப்படியே ஓடிடுவேன் கொஞ்சம் தூரத்துக்கு. அப்புறம் போட்டி முடிச்ச அப்புறம் தான் வருவேன். அதுக்கப்புறம் உள்ளி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, உள்ளியை தூக்கி போட்டு வதக்க வேண்டியதான். வதக்கடி வதக்கடி வதக்கு, வதக்கடி வதக்கடி தப்பு தப்பா பாடுறீங்க வந்து, தப்பு தப்பா வளருது. இருக்கட்டு, நல்லா தான் இருக்கு. என் ஹஸ்பண்ட் வேற சொன்னாரு, நீ வீடியோ போடுறப்போ வேற யாராவது நீ போடுற வீடியோவை பார்த்து மற்றவங்க தான் சிரிக்கணுமே தவிர நீ சிரிக்கக்கூடாதுன்னு. ஆனால் நம்ம சொல்கிற காமெடியை பாராட்டிக்கணும் மக்கள், அப்போ தான் அடுத்தவங்க பாராட்டுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, கேரட்டும் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருந்தேன், அதையும் தூக்கி போட்டாச்சு. தாராளமாக போட்டாச்சு. வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு யோசிக்கவே கூடாது மக்களே, உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஓகேவா? நான் அதை தாராளமாக தூக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா மக்களே, எவ்வளோ பெரிய ஞாபகம் வருது எனக்கு. இது ஆக்சுவலாக நீங்கள் எப்போ தெரியுமா போடணும்? உள்ளி வதக்குறப்ப போடணும். நான் எப்போ போடுறேன் பார்த்தீங்களா? இந்த குழந்தை பிறந்த பொருள்லேருந்தே மண்டையில் மூளையில் அறிவுன்னு ஒன்றே இல்லாமல் போச்சு மக்களே. சரி இருக்கட்டும், என் கதையை புலம்பி என்ன ஆக போகுது, சரி. அதுக்கப்புறம் போட்டு நான் எல்லாம் கிண்டினி அடுத்தது ஒரு பாட்டை பாட வேண்டியதான் மக்களே. நல்லா கிண்டி விட வேண்டியதான், சரியா? கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்னா, என்ன சொல்ல என்ன சொல்ல மக்களே, நீங்களே பாருங்க, நல்லா கிண்டுங்க, பாட்டு போடும். கிண்டடி கிண்டடி கிண்டு, கிண்டடி கிண்டடி கிண்டு. இது நான் தான் தயாரித்த பாட்டு மக்களே. காப்பிரைட்ஸ் கேட்டு என்ன பண்ணிடுவேன், கோர்ட்டுக்கு போயிடுவேன். அதனால என் பாட்டை யாருமே வாங்கிடாதுங்க, எடுத்துடாதுங்க. அதுக்கப்புறம் உப்பு, நான் எப்போவுமே உப்பை இப்படி தான் போடுவேன். அப்படின்னா தான் எனக்கு கரெக்டாக வரும் மக்களே. இந்த ஸ்பூனில் எல்லாம் போட்டேன்னா கரெக்டாக வராது. அதுக்கப்புறம் நீங்கள் உப்பை தாராளமாக போடணும்னு வெஜிடபிளை போல் போட்டுறாதுங்க, சொதப்பிடும். கொஞ்சம் தான் உப்பு போடணும். அதுக்கப்புறம் மசாலா, மிளகு எனக்கு ஒத்தே வராது மக்களே. நான் ஒன்று கூட்டி போட்டுருவேன், இல்லை குறைச்சி போட்டுருவேன். குறைச்சி போட்டேன்னா எரிப்பே இல்லாமல் இருக்கும். கூட்டி போட்டேன்னா ரொம்ப காரமாக ரொம்ப பிரைட்டாக இருக்குமே தவிர காரமாக தின்ன முடியாது. அதனால் தேவைக்கு ஏற்றபடி தூவி ஒரு மன திருப்திக்கு எவ்வளோ வருமோ அவ்வளோ போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னது, மஞ்சத்தூள் என்னென்னா, இதுவும் அதே மாதிரி தான் மக்களே. கம்மியாக போட்டோன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதே இது அழகாக போட்டோன்னா அப்படியே தின்ன முடியாது, அப்படி ஆயிரும். நிறைய போட்டோன்னா, அழகாக போட்டோன்னா சாப்பிட முடியாமல் ஆயிரும். அதனால ரெண்டுமே கரெக்டாக பார்த்து போடுங்க, சரியா? எனக்கு இந்த அளவெல்லாம் சொல்ல தெரியல மக்களே. சரி, அப்புறம் திருப்பி கிண்டுன்னு ஒரே கிண்ட வேண்டியதுதான். இதுதான் நம்ம உருளைக்கிழங்கு வேலை. அதுக்கப்புறம் தான் எனக்கு டவுட் வந்துச்சு, இது என்னடா வேகமா நம்ம ஃப்ரைன்னு ரெடி பண்ணுறோம், இது ஒன்று கூட்டு மாதிரி வருதுன்னு. எனக்கு ஒரே டவுட், இதை மூடி வச்சு வேக வைக்கணுமா திறந்து வச்சு வேக வைக்கணுமான்னு. அப்புறம் நான் நினச்சேன், சரி எதுக்கும் திறந்து கொஞ்சம் நேரம் இருக்கட்டு, அதுவும் இந்த உலகத்தை பார்த்து உலகத்தில் இருக்க சந்தோஷமான விஷயங்களை எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கட்டுன்னு திறந்தே வச்சுட்டேன் மக்களே. வச்சுட்டு கிண்டிகிட்டே இருந்தேன்.
அப்புறம் தான் நினைச்சேன் கிண்டி கிண்டி எனக்கு ஒரே கையெல்லாம் வலி வந்துட்டு, சரி புதினா சும்மா தானே இருக்கு, நம்ம புதுசா வேற ஆட் பண்ண போறோம்ன்னு சொல்லி அதையும் போட்டுக்கிட்டு பொதுவா எல்லாரும் புதினாவ லாஸ்ட்டு தான் போடுவாவ. நான் என்ன நினைச்சேன் முதல்லயே போட்டு கிண்டுவோம் நல்லா வேகட்டு கூட, சத்தெல்லாம் உள்ள இறங்கட்டுன்னு சொல்லி புதினாய போட்டு ஒரே கிண்டுவேல தான். கிண்டி கிண்டி பார்க்கேன் எனக்கு ஒரே சந்தேகம். இத தொறந்து வச்சு வேக வைக்கணுமா? மூடி வச்சு வேக வைக்கணுமான்னு. எனக்கு ஃப்ரை தான் வேணும் மக்களே, கூட்டு வேண்டாம். அதில லாஸ்ட் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏன்னா அது பயங்கரமா வேகவே இல்ல. எவ்வளோ நேரம் வச்சாலும் வேக இல்ல. நமக்கு ஃப்ரை வருதோ, எது வருதோ வெந்திருக்கணும். அப்பதான் தின்ன முடியும். அந்தால சரி லாஸ்ட் ஒரு முடிவெடுத்து என்ன பண்ணுனேன், மூடி வைக்கலான்னு முடிவெடுத்தேன் மக்களே. அதுதான். சரி அதுக்கப்புறம் நல்லா ஒரு லாஸ்ட் ஒரு கிண்டு, மன திருப்திக்கு ஒரு கிண்டிக்கிட்டு, இப்ப இது மூடி வைக்க எந்த பாத்திரம் உங்க வீட்ல இருக்கோ, அத எடுத்து வச்சு மூடி வைக்க வேண்டியது தான். நானும் அதே மாதிரி மூடி வச்சேன். மூடி வச்ச பிறகு எனக்கு ஒரே சந்தேகம். இது வருமா? வராதான்னு கவலை வேற ஆயிட்டு. பொட்டேட்டோ ஃப்ரைன்னு தொடங்கி இது என்னத்துல வந்து முடிய போதோன்னு. ஆனா ஏன் நல்ல நேரம், நான் மூடி வச்ச நல்ல நேரம், எனக்கு வந்து வீடியோ எடுத்த நல்ல நேரம், நல்லா வந்துட்டு. மூடி வச்ச பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, அது அழகா பொரிஞ்சு வெந்து அழகா வந்திருந்துச்சு. ஃப்ரை மாதிரியே வந்துட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஃப்ரை மாதிரி வந்து இப்போ உங்களுக்கு காட்டி தரேன் பாருங்க. ஓப்பன் பண்ணி டன் 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 வந்துட்டேன். சூப்பரா வந்துட்டேன் மக்களே. அழகா ஃப்ரை ஆகி அழகா வந்துச்சு. வேகவும் செய்துடுச்சு. நமக்கு அதுதான் முக்கியம். மெயினா சாப்பிடுறதுக்கு தகுந்தவாறு இருக்கணும் பார்த்தீங்களா? அதான் வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் இத எடுத்து சூப்பரா ஒரு பவுல்ல மாத்தலான்னு ரெடி பண்ணி எப்பவுமே நமக்கும் பெர்ஃபெக்ஷனுக்கும் பக்கத்துக்கே வராது. நமக்கு அது கரெக்ட்டா வரவே செய்யாது. நானும் அழகா வீடியோ எடுக்கணும்னு எல்லாம் பார்த்து எடுத்து வச்சா, அது அங்க கொஞ்சம் உழுவும், இங்க கொஞ்சம் உழுவும். சரி உளுந்தது வர சந்தோஷம்னு சொல்லி பாத்திரத்துல உளுந்ததெல்லாம் தூக்கி போட்டு எடுத்து பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி பண்ணிட்டேன்னு எல்லாருக்கும் ஒரு சத்தத்தை போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிடலான்னு ரெடி ஆயாச்சு மக்களே. நிறைய பேர் சேனலை பார்க்குறீங்க தொடர்ந்து ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க. என்ன மக்களே ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. இப்போ தான் வளர்ந்து வர சேனல் பார்த்தீங்களா? எனக்கு எதுவுமே தெரியாது. நான் புதுசாக ட்ரை பண்ணிட்டு